நாம் தமிழர் கட்சியை உருவாக்குவதிலே பெரும்பங்காற்றிய அவருடைய ஒருங்கிணைப்பாளர்கள் பெரும்பாலானோர் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். அதுபோன்று நாம் தமிழர் கட்சியிலிருந்தே அருமை சகோதரர் வெற்றிக்குமரன், நம்முடைய புகழேந்தி மாறன், திருச்சி வழக்கறிஞர் பிரபு, அதனுடைய ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக இருந்த புதுக்கோட்டை தனசேகரன், சென்னை மண்டல ஒருங்கிணைப்பாளர் இருந்த தியாகராஜன், அதுபோன்று பல்வேறு மண்டல மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நடத்தி வந்த தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் கடந்த வாரம் தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்று தமிழ்நாட்டில் எனது அருமை பத்திரிகை நண்பர்கள் காத்திருங்கள். இன்னும் பல்வேறு அரசியல் கட்சிகள், அமைப்புகள் லஞ்ச லாவணி ஊழலுக்கு எதிராக போராடுகின்ற ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் அன்பை ஆதரவு பெற்ற மிகச்சிறந்த ஆளுமைகள் எல்லாம் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைய இருக்கிறார்கள். ஆதலால் இவர்கள் அனைவரோடும் கலந்து பேசி உண்மையிலேயே லஞ்சம், லாவணியம், குடும்பம், ஆதிக்கம், சுரண்டல், ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு சமூக போராளியாக சுற்றுச்சூழலை பாதுகாப்பு அரணாக இருந்த சுப உதயகுமாரன் தன்னுடைய பச்சை தமிழகம் என்கிற அரசியல் கட்சியை தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு இணைத்திருக்கிறார். அதே மாதிரி புரிதல் உள்ள அரசியல் தெரிந்த புரிந்தவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைமையாக தமிழக வாழ்வுரிமை கட்சி அரசியல் கட்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் திகழ்கிறது. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் விரைவில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் அல்லது அரசியல் ஒரு புரட்சி ஏற்பட இருக்கிறது.